பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 டே 65 உடைய அடுத்த இது பார்த்தீங்கன்னா கம்ருதீன் அண்ட் பார்வதி ஹேட்டர்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு சித்திக்கிற செய்தியாக தான் இருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா மைக்கை மறைச்சிட்டும் மைக்கை வந்து இது பண்ணிட்டும் பேசிகிட்டு இருந்த அந்த கப்புள்ஸை பிடிச்ச பிக் பாஸ் இன்றைக்கி என்ன சொல்லிட்டாங்க, பால் டீ காஃபி முட்டை இந்த மாதிரி எந்த ப்ரொவிஷன் வந்திருந்தாலும் அது எல்லாத்தையுமே எடுத்து ஸ்டோர் ரூமில் வச்சுருங்கன்னு சொல்லி வாங்கிட்டாங்க. இன்க்ளூடிங் தட்டில் வச்சுருந்த முட்டை வரைக்கும் வாங்கிட்டாரு. இதை இப்போதைக்கு ஹவுஸ்மேட்ஸ் என்ன தான் அமைதியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அவங்களுக்கு அந்த டீ காஃபி சாப்பிட்ணும் அப்படின்ற நேரம் வரும்போது அவங்களுடைய சுயரூபம் என்ன அப்படின்றத கண்டிப்பாக பார்வதி தெரிஞ்சுப்பாங்க. என்ன தான் பார்வதியும் கம்ருதீனும் வந்து இதுக்காக சேடாக ஃபீல் பண்ணாலுமே இது ஒன்று அவங்க தெரியாமல் பண்ணலை, இதுக்கு முன்னாடி வார்னிங் கொடுக்காமலும் இல்லை அப்படின்றத வந்து அவங்க புரிஞ்சிருந்துருக்கணும். அதுக்கு இந்த அமித் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சாரி சொல்கிறதுல எந்த ஒரு இதில் உங்கள் ஆக்ஷனில் காட்டுங்கன்னு விக்ரமும் அமித்தும் வந்து சொல்கிறாங்க. ஆனாலுமே வந்து இவங்க பார்வதி போய் பேச போகும்போது அதை வந்து கம்ருதீன் அப்போதைக்கு வந்து ஸ்டாப் பண்ண சொல்கிறாரு. உள்ளே போகிறாங்க, பார்வதியோட மடியில் படுத்துக்கிறாரு. இதை பார்த்தா ஹவுஸ்மேட்ஸ் வந்து நம்ம எல்லாரையும் இது பண்ணிவிட்டு இவங்க 2 பேரை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுன்றாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பார்வதி அண்ட் கம்ருதீன் கேமரா முன்னாடி போய் பேசுகிறாங்க. தப்பு தான், எங்களுக்கு எந்த இதுனாலும் கொடுங்க, ஆனால் இவங்களுக்கு எல்லாமே தேவை அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து தோப்புக்கான போடுறாங்க. இது ஹவுஸ்மேட் சொல்லி பண்ணுறாங்களா இல்லை இவங்களா பண்ணுறாங்களா அப்படின்னு நம்ம எபிசோடு பார்க்கும்போது தான் நமக்கு தெரிய வரும். ஆனாலும் இது நல்லா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுலேயும் ஒருத்தவங்க குளிர்காயிறாங்கன்னா அது யாருன்னா நம்ம அரோரா. அதாவது இவங்க 2 பேருக்கு வார்னிங் வரும்போது இருந்தே அவங்க வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்னதான் முட்டை போனாலும் பரவாயில்லை, இவங்க 2 பேருக்கு செம்மையாக வந்து விழுந்தது அப்படின்ற மாதிரி வந்து ஹாப்பியாக இருக்காங்க அரோரா. இந்த ஹாப்பினஸ் எவ்வளோ நேரத்துக்கு நீடிக்குது? ஏன்னா இவங்க விஜேஸோட செல்ல பிள்ளைங்களாக இருக்காங்க. அடுத்த அப்டேட்டோடு நாங்கள் வர்றோம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.